ஒரு 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஒரு டீசென்டான 5G மொபைல் இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதை பூர்த்தி பண்ற விதமா பாத்தீங்கன்னா மோட்டோல இருந்து G34 அப்படின்ற ஒரு புது மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பிரைஸ் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 11,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த பேங்க் ஆஃபர்லாம் கொடுத்து ஒரு 10,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரைஸுக்கு இதுல இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. பட் ஒரு சில குறைகளுமே இருந்தது. ஜஸ்ட் இது ஒரு குயிக் ரிவ்யூவா போடுறதுக்கு ஒரு கம்பாரிசனோட போடலாமே அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் யோசிச்ச மொபைல் இதே பிரைஸ் ரேஞ்சில் பாத்தீங்க அப்படின்னா ரெட்மில 13C இருந்தது. இந்த பேரை திங்க் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு அது ஒர்த்தே இல்லை அப்படின்றனால ஒரு கம்பாரிசனுக்கு கூட அதை ஆட் பண்ண முடியாது அப்படிதான் இருந்தது. ஸோ அதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா ரியல்மில இருந்து C67 அப்படின்ற இந்த ஒரு 5G மொபைலை எடுத்துக்கிட்டேன். இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மொபைலோட ஒரு 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. இந்த மொபைலோட நான் கம்பேர் பண்ணி காட்டினேன் அப்படின்னா இந்த மொபைல் உங்களுக்கு பெஸ்டா இருக்கா இல்லையா அப்படின்றது கிளியரா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுல என்ன இருக்கு இல்லை அப்படின்றதையும் வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசன்ட் ட்ரெண்டிங்ல எல்லா மொபைல்லையும் இந்த வீகன் லெதர் யூஸ் பண்றாங்க. அதே டைப்ல தான் பாத்தீங்கன்னா இதுலயுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம கையில இருக்கிறது ஐஸ் ப்ளூ இருக்கு. இதுலயே ஓசன் கிரீன் அண்ட் சார்கோல் பிளாக் அப்படின்ற இன்னும் 2 கலர் வேரியன்ட்டுமே வந்து இருக்கு. இதோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 mm, வெயிட் வந்து 181 கிராம் தான் வெயிட் இருக்கு. ஸோ கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது பெருசா வெயிட்டா இருக்கிற ஃபீலே இல்லை. அண்ட் அதே மாதிரி நல்ல காம்பாக்டா இருக்கிற ஃபீல் தான் கிடைச்சது. அண்ட் இதுல ஒரே ஒரு குறையா தோணுன விஷயம் இந்த பெசல்ஸ் தான். சைடு பெசல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் மினிமமா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு பிரீமியமான ஃபீல் கொடுத்திருக்கும். அதே சமயம் ரியல்மில பாத்தீங்க அப்படின்னாலுமே பெசல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெசல்ஸா இருக்கிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் மொபைலோட லுக்கை கெடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஃபிளாட்டான டிசைனா கொடுத்திருக்கனால இந்த பேக் சைட்ல வரக்கூடிய இந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கு. கையில ஹோல்டு பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. மற்றபடி பேக் சைட்ல பிளாஸ்டிக் தான் கொஞ்சம் நாய்ஸ் ஆட் பண்ண மாதிரியான மேட் ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய டிசைன்ல கொடுத்திருக்காங்க. ரெண்டு மொபைலோட டிசைனுமே பார்க்கும்போது ரெண்டுமே எனக்கு வந்து நல்லா இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. ஆனா மோட்டோவோட டிவைஸ்ல பாத்தீங்கன்னா இந்த வீகன் லெதர் யூஸ் பண்ணது அண்ட் காம்பாக்டா இருக்கிறது ஒரு பிளஸ் பாயிண்டா தோணுது. சோ காம்பாக்டான டிவைஸ் எதிர்பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பா மோட்டோ சூட்டபிளா இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு வரும்போது குட்டியா காம்பாக்டா போன் வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பா இந்த டிஸ்ப்ளே சூட்டபிளா இருக்கும். 6.5 இன்ச் இருக்கக்கூடிய HD பிளஸ் டிஸ்ப்ளே, LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடயும் வருது. நீங்க நார்மலா ஆட்டோ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 60 Hz இல்லாட்டி 120 Hz உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அண்ட் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பேண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. வாட்டர் ரிப்லண்ட்டை பொறுத்த வரைக்கும் IP52 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. தெரியாம தண்ணியெல்லாம் பற்றுது அப்படின்னும் போது போனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அண்ட் அதே மாதிரி பீக் பிரைட்னஸ் வந்து 580 நெட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இன்டோர்ல யூஸ் பண்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருந்தது. அவுட்டோர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. பட் டைரக்ட் சன்லைட்ல மேனேஜ் பண்ணுது அப்படின்னு தான் சொல்ற அளவுக்கு இருக்கு. ஸோ மோட்டோட டிவைஸ்ல எனக்கு குறைய தோணுன விஷயம் இந்த 10,000 ரூபாய்க்கு மேல வந்தாலே HD பிளஸ் டிஸ்ப்ளே வருது அப்படின்றது கண்டிப்பா மொபைலுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் பாக்குறேன். ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா HD பிளஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஃபுல் HD கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராவே இருந்திருக்கும். பட் HD டிஸ்ப்ளேவா இருந்தாலும் கூட இந்த 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்தது யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கு. சேச்சுரேஷன் லெவலா இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட் லெவல் கூட ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் அந்த ஒரே ஒரு குறை மட்டும் இல்லாம இருந்திருந்தா இன்னுமே பெஸ்ட் டிஸ்ப்ளேவா இருந்திருக்கும். அதே நேரம் ரியல்மி போன்ல பார்த்தோம்னா 6.72 இன்ச் ஃபுல் HD பிளஸ் IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்லாவே ஸ்மூத்தா இருக்கிற ஃபீல் இருந்தது. 680 நெட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வேல்யூ கொடுத்திருந்தாங்க. டைரக்ட் சன்லைட்ல கூட பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே மேனேஜ் பண்ற ஃபீல் தான் கொடுக்குது. ஓவராலா டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா ரியல்மில வந்துட்டு மோட்டோ கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் இருக்கு. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரியல்மியோட டிஸ்ப்ளே பெஸ்டா இருக்கு. அதுலயும் குறிப்பா இதுல ஃபுல் HD பிளஸ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஏன்னா 3000 ரூபாய் அதிகம், கிட்டத்தட்ட 14,000 ரூபாய் வரனால அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா எனக்கு காம்பாக்டான போன் HD பிளஸ் டிஸ்ப்ளேவா இருந்தாலும் பரவாயில்ல, 11,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு போகுதுன்னு நினைக்கிறவங்க மோட்டோ சூஸ் பண்ணலாம். அதே சமயம் எனக்கு இல்ல ப்ரோ ஃபுல் HD தான் பிடிக்கும், ஒரு 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் பரவாயில்ல, 14,000 ரூபாய் பட்ஜெட் ரேஞ்சுக்கு எனக்கு ரியல்மி ஒரு லார்ஜான டிஸ்ப்ளே வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு ரியல்மி சூட்டபிளா இருக்கும். ஆல்ரெடி 20,000 ரூபாய் பட்ஜெட்ல துவச்சு புளிஞ்சு எடுத்த ஒரு ப்ராசஸர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச Snapdragon 695 ப்ராசஸர் தான். அதை இன்னைக்கு கொண்டு வந்து 11,000 ரூபாய் பட்ஜெட்ல வச்சிருக்காங்க அப்படின்னும் போது ரியலாவே கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கறவங்களுக்கு சூப்பர் அப்படின்னு தோன்ற அளவுக்கு தான் இந்த ஒரு ப்ராசஸர் கண்டிப்பா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வேலை செய்யும். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் கேம் பிளேலாம் மீடியம் கிராஃபிக்ஸ்ல நல்லாவே தான் பிளே ஆகுது. பெருசா குறை சொல்ற மாதிரி இல்லை. அண்ட் அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னாலும் கூட டெய்லி யூஸ்க்குமே லேக் இல்லாம வேலை செய்யறதுக்கு இந்த ப்ராசஸர் ரொம்பவே நல்லா இருக்கு. ரியல்மியோட ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6100 பிளஸ் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா நீங்க மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கும் நல்லா இருக்கு. கேம் பிளேயும் பாத்தீங்கன்னா லோ கிராஃபிக்ஸ் கொஞ்சம் மீடியம் கிராஃபிக்ஸ்ல கூட சில கேம்ஸ்லாம் நல்லா தான் இருந்தது. பட் Snapdragon 695க்கு ஈக்குவலா இல்ல, அதை விட கொஞ்சம் கீழே இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. இந்த இடத்துல ஒரு 3000 ரூபாய் பிரைஸ் அதிகமா தான் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் மோட்டோ தான் எனக்கு பெட்டரா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. உங்களுக்கு இந்த Antutu பெஞ்ச்மார்க்கை கம்பேர் பண்ணும்போதே எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேட்டரி கெபாசிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலயுமே 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க.
ஆல்மோஸ்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 1 டேக்கான பேட்டரி லைஃப் தாராளமா கிடைக்குது நார்மல் யூஸ் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல ரெண்டு மொபைல்லையுமே. அந்த அடாப்டர் அப்படின்னு வரும்போது மோட்டோல 20 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. போனுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் இருக்கு. ஒரு 11,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு 20 வாட்ஸ் அடாப்டர் அப்படின்றது எனக்கு ஓகேவா தான் தோணுது. ஆனா அதே சமயம் ரியல்மில பாத்தீங்கன்னா 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. சோ இதை விட இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த போன் சார்ஜ் ஆயிரும். சோ கொஞ்சம் பட்ஜெட் எக்ஸ்ட்ரா போறவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு ரியல்மி சூட்டபிளா இருக்கும். கேமரா அப்படின்னு வரும்போது ஒரு 14,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு என்னடா இவ்வளவு ஒஸ்டா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ரியல்மி சைட்ல இருந்து தோணுச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 14,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு வெறும் 8 மெகா பிக்சல் தான் கொடுத்திருக்காங்க. அதுவே மோட்டோல பாத்தீங்க அப்படின்னா 16 மெகா பிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டுத்துக்கான கம்பாரிசன் உங்களுக்கு பக்கத்துல பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குன்றது கிளியரா தெரிஞ்சிருக்கும். மோட்டோல கொஞ்சம் இமேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே ஷார்ப்பா இருக்கிறது, கொஞ்சம் பிளர்ரா இல்லாம இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். பட் அதுவே வந்து ரியல்மி தரப்புல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பான இமேஜ் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருமே டியூவல் கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. அதுல மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் ரெண்டு பேருமே கொடுத்திருக்காங்க. மெயின் கேமரா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது ரெண்டுத்தையுமே நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே கிளியரா தெரிஞ்சிருக்கும். அந்த இமேஜ் ஆட்டோ என்ஹான்சிங் ஃபீச்சர் இருக்கனால கொஞ்சம் போட்டோஸ்லாம் வந்து பெட்டராவே இருக்குன்னு சொல்லலாம். கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எந்த போட்டோ நல்லா இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த ரெண்டாவது கேமரா மோட்டோல ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுத்திருக்காங்க. பெருசா யூஸ் கிடையாது. ரியல்மில அதுவும் இல்லாம டெப்த் சென்சார்னு சொல்லி ஒரு 2 மெகா பிக்சல் கொடுத்துட்டாங்க. சோ மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலயும் ஓகே தான். வீடியோ அப்படின்னு வரும்போது ரெண்டு பிராண்டுமே பாத்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி 30 fps தான் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. வீடியோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ரியல்மியை விட மோட்டோ பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வீடியோ ஸ்டேபிளா EAS எனேபிள் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஓவரால் கேமரா அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 11,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கே பாத்தீங்கன்னா டீசென்ட்டா இருக்கிற ஃபீல் தான் எனக்கு கிடைக்குது. அதே சமயம் ஒரு 14,000 ரூபாய்க்கும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி தான் கேமரா இருக்கிற மாதிரியான ஃபீல் எனக்கு கொடுக்குது. போட்டோ சாம்பிள்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்தை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஆட் பண்ணுங்க. சிம் ட்ரேவை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு போட்டுக்க முடியும். சிம் கார்டை பொறுத்த வரைக்கும் டியூவல் 5G சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 13 பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் மைக்கு டைப்-C போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இயர்பீஸுமே ஸ்பீக்கராக ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோடையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. நீங்கள் ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே ஃபேஸ் அன்லாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரியல்மியை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துட்டாங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லேயே போட்டுக்க முடியும். 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 9 பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டியூவல் 5G நீங்கள் ஒரே டைமில் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி 2 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளாக SD கார்டும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கு. அண்ட் இதில் ஒரு குறை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்டீரியோ ஸ்பீக்கராக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும். அண்ட் OS அப்படின்னு வரும்போது ரெண்டு பிராண்டுமே செம இரிட்டேட் பண்ற மாதிரியான எனக்கு ஒரு ஃபீல் தான் கிடைச்சது. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. இவங்க மட்டும் இல்ல, இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல வரக்கூடிய எல்லா மொபைல்லையுமே ஆட்ஸ், ரெக்கமெண்டேஷன், தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ், ஆப்ஸ் போட்டு நெப்பி வச்சிடறாங்க. ஸோ அதெல்லாம் கூட அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாலும் சில இடத்துல ஓப்பன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஆப் ரெக்கமெண்டேஷன்லாம் கூட வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் தவிர்த்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு மொபைல்லையுமே இந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் மோட்டோல சில அடிஷனல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெடி ஃபார் இருக்கு, சிஸ்டத்தோட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மோட்டோ அன்பிளக்டு ஆப்ஷன் மூலியமா அதிக நேரம் இன்டர்நெட் இந்த மாதிரிலாம் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணாம தவிர்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மோட்டோ செக்யூர் இருக்கு, ஃபேமிலி ஸ்பேஸ், இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் கூட நிறைய இருக்கு. இதை தவிர மோட்டோ சைட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ளோட்வேர்ஸ்லாம் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுவும் ஆண்ட்ராய்டு 14லயே வந்து வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலா இப்போ வர மொபைல்லாம் 13ல வந்துட்டு அப்டேட் தான் 14க்கு வர மாதிரி இருக்கு. இது டைரக்டாவே 14ல வருது. ஏதோ அப்டேட் கொடுப்பாங்களான்னு பார்த்தா ஆண்ட்ராய்டு 15க்கான ஒரு அப்டேட் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்கான அப்டேட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ரியல்மில பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ்ல இருந்து வரும்போது ஆண்ட்ராய்டு 13ல வர மாதிரி இருக்கு. இவங்க ஸ்பெஷலா 2 வருஷத்துக்கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு 14 அண்ட் 15க்கான அப்டேட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பிராண்டுமே பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 15 வரைக்கும் அப்டேட்ஸ் வர மாதிரி இருக்கு. 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் ரெண்டு பேருமே கொடுக்குறாங்க. ரியலாவே இந்த அப்டேட்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா பெஸ்டா இருக்கும். வெறும் டாக்குமெண்ட்ல மட்டும் கொடுத்துட்டு ஃபியூச்சர்ல கொடுக்காம விட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். ஓவராலா இந்த போன்ல என்னெல்லாம் இருக்கு இல்ல அப்படின்றது ரெண்டு போன்லயுமே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பிரைஸ் சொல்லிட்டு எந்த போன் எப்படி இருக்குன்றத கிளியரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 11,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது இல்லாம பேங்க் ஆஃபர் மாதிரி எல்லாம் கொடுத்து
கொடுத்துருக்காங்க, அதுல ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்றாங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வாங்குறீங்கன்னா நார்மலா 12000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. பேங்க் ஆஃபர் மூலமா 11000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. அதே சமயம் ரியல்மி சைடு பார்த்தோம் அப்படின்னா 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 14000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 15000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. சோ பிரைஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுக்குமே 3000 ரூபாய் டிஃபரன்ஸ் வருது. இன்னுமே குழப்பமா இருக்கு. ஒரு சின்ன கம்பேரிசன் ஷீட் போடுங்க புரிஞ்சிடும் அப்படின்னீங்கன்னா, டிசைன் பார்க்கும்போது காம்பாக்டாவும் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்காவும் மோட்டோ தான் இருக்கிற ஃபீல் கொடுக்குது. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் HD பிளஸ் கொடுத்து ரியல்மி கொஞ்சம் ஹைலைட்டா இருக்காங்க. அந்த மோட்டோல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க, ரியல்மில சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வருது. கேமரா அப்படின்னு வரும்போது 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கின ரியல்மியை விட மோட்டோ எனக்கு பெஸ்டா தோணுது. ப்ராசஸர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட மோட்டோ தான் பெஸ்டா இருக்கு. பேட்டரி கெபாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் ரேஞ்ச் படி பார்த்தா ரெண்டுமே டை ஆனாலும் கூட ஃபாஸ்ட் சார்ஜிங் எதிர்பார்க்கறவங்களுக்கு ரியல்மி பெஸ்டா இருக்கும். அந்த பிரைஸை பொறுத்த வரைக்கும் மோட்டோவை விட நீங்க ஒரு 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து ரியல்மி வாங்க வேண்டியதா இருக்கும். அந்த ஃபைனலா ரெண்டு மொபைலுக்கான கம்பேரிசன்ல எது வாங்கலான்ற ஐடியா உங்களுக்கு கிளியரா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.